அதிகாரம் 28ನೇ ಅಧ್ಯಾಯ முதலாவது வசனத்தை பார்க்கும்போது ಮೊದಲನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡುವಾಗ மரியாள் மக்தலினா மரியாள் விடிய விடிய காலை ஆமென் இந்த சப்பத் நாள் இன்றைக்கு காலையில வந்து ஆமென் இன்னும் வந்து சூரியன் உதிப்பதற்கு முன்பதாகவே அவள் ஆமென் விசேஷமான அந்த எல்லா பொருட்களினாலே அவள் எடுத்துக்கொண்டு கல்லறை நோக்கி போகிறாள். ವಾರದ ಮೊದಲನೆಯ ದಿವಸ ಬೆಳಗಾಗುವಾಗಲೇ ಮಗ್ದಲ ಮರಿಯಳು ಆಕೆ ವಿಶೇಷವಾದ ಅಮೂಲ್ಯವಾದಂತಹ ತೈಲವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಆ ಮುಖ್ಯವಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನೆಲ್ಲ ತೆಗೆದುಕೊಂಡು ಸಮಾಧಿಯ ಬಳಿಗೆ ಆಕೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾಳೆ. வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ಹೇಳ್ತದೆ, அந்த நேரத்தில் ஒரு பெரிய பூகம்பம் உண்டானது. ಆ ಸಮಯದಲ್ಲಿ ಮಹಾ ಭೂಕಂಪ ಒಂದು ಉಂಟಾಯಿತು. ಹalleluya hallelujah hallelujah. ಕರ್ತನುடைய ವಾರ್ತೆ சொல்லுகிறது, ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ, there was a great earthquake. ಅಲ್ಲಿ ದೊಡ್ಡ ಭೂಕಂಪ ಉಂಟಾಯಿತು. ಇವಳು ಹೋಗರ நேரத்தில் ಈಕೆ ಹೋಗುವ ಸಮಯದಲ್ಲಿ அந்த இடம் விடிய விடிய காலையில ಅದು ಬೆಳಗ್ಗೆ ಮುಂಜಾನೆಯ ಸಮಯವಾಗಿತ್ತು. ಭೂಮಿ அதிர்ந்தது. ಅಲ್ಲಿ ಮಹಾ ಭೂಕಂಪ ಉಂಟಾಯಿತು. வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ಹೇಳ್ತದೆ, ಯೇಸು ಮರಿக்கிற நேரத்திலும் கூட ಯೇಸು ಸಾಯುವ ಸಮಯದಲ್ಲಿ ಕೂಡ ಭೂಮಿ வந்து ಆಮೆನ್ காட்டுகிறது ஏதோ ஒன்றை இழந்து போனது என்பதாக. ಭೂಮಿಯೇ ತೋರ್ಪಡಿಸ್ತಾ ಇದೆ ಏನೋ ಒಂದನ್ನು ನಾವು ಕಳೆದುಕೊಂಡ್ವಿ ಅನ್ನೋದನ್ನ. 3 மணி நேரம் இருள் சூழ்ந்து விடுகிறது பூமியை. 3 ತಾಸುಗಳು ಭೂಮಿಯೆಲ್ಲ ಕಾರ್ಗತ್ತಲೆ ಆವರಿಸಿ ಬಿಡ್ತದೆ. ಯಾಕೆಂದ್ರೆ அந்த பூமியை உண்டாக்கினவர் மரித்து போய்விட்டார். ಆ ಭೂಮಿಯನ್ನೇ ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದ ಆತನು ಸತ್ತು ಹೋದನು. அந்த பூமியில் இருக்கிற எல்லா உயிரினங்களை உருவாக்கின தேவன் மரித்து போய்விட்டார். ಆ ಭೂಮಿಯಲ್ಲಿರುವ ಎಲ್ಲ ಜೀವರಾಶಿಗಳನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದ ದೇವರೇ ಸತ್ತು ಹೋದನು. ಆದರೆ ಆಮೆನ್ அவர் உயிர் தெழும்போது ಆತನು ಜೀವಂತನಾಗಿ ಇದ್ದಾಗ ಆಮೆನ್ அந்த ಕಲ್ಲறையில வைத்துக் கொண்டிருந்த இந்த பூமಿ, ಆ ಸಮಾಧಿಯನ್ನು ಹಿಡಿದಿಟ್ಟುಕೊಂಡಿದ್ದಂತ ಈ ಭೂಮಿ, அவரை கல்லறைக்குள்ள வைத்துக் கொண்டிருந்த இந்த பூமಿ, ಆತನನ್ನು ಸಮಾಧಿಯಲ್ಲಿ ಹಿಡಿದಿಟ್ಟುಕೊಂಡಿದ್ದ ಈ ಭೂಮಿ எப்பொழுது அந்த ஜீவனானவர் ஆமென் ஜீவனை பெற்றுக்கொண்டாரோ, ಯಾವಾಗ ಜೀವವಾಗಿರುವ ಆತನು ಜೀವವನ್ನು ಹೊಂದಿದನು, எப்பொழுது அவருக்குள்ள ஆவியானவர் ஜீவனை தந்தாரோ, ಯಾವಾಗ ದೇವರಾತ್ಮನು ಆತನೊಳಗೆ ಜೀವವನ್ನು ಕೊಟ್ಟನು, இந்த பூமி தாங்க முடியல, ಅದು அதிர்ந்தது. ಈ ಭೂಮಿ ಅದನ್ನು ತಾಳಿಕೊಳ್ಳಿಕ್ಕಾಗಲಿಲ್ಲ, ಆ ಭೂಮಿಯೇ ಕಂಪಿಸಿತು. ಅಲ್ಲಿ ದೊಡ್ಡ ಮಹಾ ಭೂಕಂಪ ಉಂಟಾಯಿತು. ಸೈನ್ಸ್ನಲ್ಲಿ நீங்கள் பார்க்கும்போது ನಾವು ವಿಜ್ಞಾನದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ஏன் பூகம்பம் உண்டாகிறது தெரியுமா? ಯಾಕೆ ಭೂಕಂಪ ಉಂಟಾಗ್ತದೆ ಗೊತ್ತಾ? இந்த பூமி 3 லேயர்ல செய்யப்பட்டிருக்கிறது. ಈ ಭೂಮಿ 3 ಪರದೆಗಳಿಂದ ಮಾಡಲ್ಪಟ್ಟಿರುತ್ತದೆ. அதை வந்து மேலே இருக்கிறதுக்கு crust, ஆமென் நடுவில் இருக்கிற mantle, கீழே இருக்கிறது core என்பதாய் சொல்லுகிறோம். ಮೇಲಿರುವ ಪದರನ್ನು ಕ್ರಸ್ಟ್ ಅಂತ ಹೇಳಿ, ಮಧ್ಯದಲ್ಲಿರುವಂತನ ಮ್ಯಾಂಟಲ್ ಅಂತ ಹೇಳಿ, ಕೆಳಗೆ ಇರುವಂತದನ್ನ ಕೋರ್ ಅಂತ ಹೇಳಿ ಕರೀತಾರೆ. ಹalleluya. நான் சொல்லுகிறது கேட்டுட்டு இருக்கீங்களா? ನಾನು ಹೇಳೋದನ್ನ ಕೇಳ್ತಾ ಇದ್ದೀರಾ? கோர் என்ற ஒரு இடம் இருக்கிறதுல பூமியுடைய அடி மத்தியத்தில் இருக்கிற இடம் அது பயங்கரமான சூடான ஒரு இடம். அந்த இடத்துல தான் ஆமென் நெருப்பு, ஆமென் லிக்விட் ஃபயர் இருக்கும். ಆ ಕೆಳಗೆ ಭೂಮಿಯ ಆ ಒಂದು ಕೆಳಗಿನ ಪದರು ಏನಿದೆಯಲ್ಲ, ಕೋರ್ ಅನ್ನೋದು ಅಲ್ಲಿಯ ಒಂದು ಬೆಂಕಿಯ ಒಂದು ಜ್ವಾಲೆ ಅಲ್ಲಿ ಇರುವಂತದ್ದಾಗಿರ್ತದೆ. ಹalleluya. அந்த இடத்துல இருந்து தான் இந்த லாவா வந்து வெளியே வருகிறது. ஆமென் இந்த வால்கனோ மூலமாய் வெளியே வருகிறது. ಆ ಸ್ಥಳದಲ್ಲೇ ಈ ಒಂದು ಲಾವಾ, ಈ ಒಂದು ವಾಲ್ಕನೋಗಳು, ಅವರಸಗಳು ಹೊರಗೆ ಬರ್ತದೆ. ಆಮೆನ್ ಹalleluya. ಹalleluya. ಜಪಾನ್ಲೆಲ್ಲ நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க, ವಾಲ್ಕನೋಗಳು ಉಂಟಾಗಿ கொண்டிருக்கும். ಜಪಾನ್ನಲ್ಲೆಲ್ಲ ಈ ರೀತಿಯಾಗಿ ವಾಲ್ಕನೋಗಳು ಉಂಟಾಗೋದನ್ನ ನಾವು ನೋಡ್ತೇವೆ. அந்த 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 அக்கினி தண்ணீரை போல அக்கினி அப்படியே மேலே சிதறி அடிக்கும். ಆ ನೀರಿನಂತಿರುವ ಬೆಂಕಿ ಹಾಗೆ ಮೇಲೆ ಚದರಿಸಿ ಅದು ಚಿಮ್ತದೆ. ಹalleluya. அப்ப பூமியின் அடியிலே பயங்கரமான ஒரு நெருப்பு இருக்கிறது. ಹಾಗಾದ್ರೆ ಭೂಮಿಯ ಅಡಿಯಲ್ಲಿ ಭಯಂಕರವಾದ ಒಂದು ಬೆಂಕಿ ಇದೆ. அந்த ஒரு நெருப்பு இருக்கிற ஒரு இடம் மேல இருந்து 13 கிலோமீட்டர் ஆகும் அந்த இடத்துக்கு. ಆ ಮೇಲಿರುವಂತ ಪದರಿಗೂ ಕೆಳಗಿರುವಂತ ಬೆಂಕಿಗೂ 13 ಕಿಲೋಮೀಟರ್. நீங்களும் நான் இருக்கிறது மேல கிரஸ்ட்ல இருக்கிறோம் இல்லையா? ನಾವು ನೀವು ಮೇಲೆ ಕ್ರಸ್ಟ್ ಅನ್ನುವಂತ அங்கிருந்து அந்த ஒரு கோர் இருக்கிற இடத்துக்கு 13 கிலோமீட்டர். அப்படி என்றால் அன்னைக்கு ஜேஸ்தாஸ் பிரதர் சொன்னபடியே 9 மைல் ஆகும். அது 13 ಕಿಲೋಮೀಟರ್ ಅಂದ್ರೆ ಬ್ರದರ್ ಜೇಸ್ದಾಸ್ ಹೇಳಿದಂತೆ 9 ಮೈಲುಗಳಾಗ್ತದೆ ಅದು. ಹalleluya. அங்கதான் நரகமே இருக்கிறது. ಅಲ್ಲಿಯೇ ನರಕ ಇರುವಂತದ್ದು. அந்த ஆராத நெருப்புல வந்து ஆமென் ஜனங்கள் வந்து பாதிக்கப்படுகிறார்கள். ಅಲ್ಲಿ ನರಕದಲ್ಲಿ ಜನರು ಬಾಧಿಸಲ್ಪಡ್ತಾ ಇರ್ತಾರೆ. ஆனா இந்த மத்தியத்துல இருக்கிற அந்த மேண்டல்ல தான் கன்வெக்ஷன் பிளேட்ஸ் என்பதாக இருக்கும். ಆ ಮಧ್ಯದಲ್ಲಿರುವ ಮ್ಯಾಂಟಲ್ ಅನ್ನುವಂತ ಆ ಸ್ಥಳದಲ್ಲೇ ಕನ್ವೆಕ್ಷನ್ ಪ್ಲೇಟ್ ಇರ್ತದೆ. அந்த கன்வெக்ஷன் பிளேட் ஒண்ணுக்கொண்ணு அப்படியே ஆமென் செட் ஆயிருக்கும். ಈ ಕನ್ವೆಕ್ಷನ್
ಕನ್ವೆಕ್ಷನ್ ಪ್ಲೇಟ್ ಒಂದಕ್ಕೊಂದು ಹಾಗೆ ಸೆಟ್ ಆಗಿರುತ್ತೆ. ஆனால் எப்பொழுது அந்த கன்வெக்ஷன் பிளேட் ஒண்ணுக்கொண்ணு சரிதோ, ಯಾವಾಗ ಕನ್ವೆಕ್ಷನ್ ಪ್ಲೇಟ್ ಹಾಗೆ ಒಂದಕ್ಕೊಂದು ಜರಿದೋಗ್ತದೋ, அப்பொழுதுதான் பூமி அசையும். ಆಗಲೇ ಭೂಮಿ ಕದಲಿಸಲ್ಪಡ್ತದೆ. சொல்லுகிறது எத்தனை பேருக்கு புரியுது? ನಾನು ಹೇಳೋದು ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ ಅರ್ಥ ಆಗ್ತಾ ಇದೆ? ஹalleluya. பூமியின் அடியில நடக்கிற ஒரு காரியம், பூமியில் அடியில நடக்கிற ஒரு விபத்தினாலே மேல பூமி ஆடுகிறது. ಭೂಮಿಯ ಅಡಿಯಲ್ಲಿ ಉಂಟಾಗುವಂತ ಆ ಒಂದು ಭಯಂಕರವಾದ ಒಂದು ಕಾರ್ಯವೇ ಆ ಭೂಮಿಯನ್ನೇ ನಡಗಿಸುವಂತೆ ಮಾಡ್ತದೆ. சொல்லுகிறது கேட்டுட்டு இருக்கீங்களா? ನಾನು ಹೇಳೋದು ಕೇಳ್ತಾ ಇದ್ದೀರಾ? ஹalleluya. அப்பொழுது என்ன நடந்தது அன்றைக்கு காலையில? ಹಾಗಾದ್ರೆ ಮುಂಜಾನೆ ಏನು ಸಂಭವಿಸಿತು? ಯೇಸು ಉಯಿರೋಡು எழும்பும்போது, ಯೇಸು ಜೀವಂತನಾಗಿ ಎದ್ದಾಗ ಪಾತಾಳமே ನಡುಗಿಯது. ಪಾತಾಳವೇ ನಡುಗಿತು. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? ಎಷ್ಟು ಜನ ಆಮೆನ್ ಅಂತೀರಾ? ஹalleluya. மரணம் அவரை பிடிக்க முடியல. ಮರಣ ಆತನನ್ನು ಹಿಡಿದಿಡಲಿಕ್ಕಾಗಲಿಲ್ಲ. பாதாளம் அவரை தடுக்க முடியல. ಪಾತಾಳ ಆತನನ್ನು ತಡಿಲಿಕ್ಕಾಗಲಿಲ್ಲ. மரணத்தையும் மரணத்தின் அதிகாரத்தையும் உடைத்து இயேசு உயிர் தழும்போது ಭೂಮಿಯೇ ನಡುங்குது. ಆತನು ಮರಣವನ್ನು, ಮರಣಾಧಿಪತಿಯನ್ನು ಆತನು ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಸೋಲಿಸಿ ಆತನು ಮೇಲೆ ಜೀವಂತನಾಗಿ ಎದ್ದು ಬರುವಾಗ ಇಡೀ ಭೂಮಿಯೇ ಕಂಪಿಸಿತು. ஹalleluya. ஹalleluya. அந்த ஒரு பூமி அசைந்தவுடனே, ಆ ಭೂಮಿ ಕದಲಿಸಲ್ಪಟ್ಟಾಗ தேவதூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து, ದೇವದೂತನು ಆಕಾಶದಿಂದ ಇಳಿದು ಬಂದು, ஏனென்றால் உள்ள இருக்கிறவர் வந்து உள்ள இருக்கக்கூடியவர் அல்ல. இப்போ ಯಾಕೆಂದ್ರೆ ಒಳಗಿರುವಾತನು ಅಲ್ಲಿಯೇ ಇರಬೇಕಾದವನಲ್ಲ. ಇನ್ನು உள்ள இருக்கிறது செத்து போனதல்ல. ಯಾಕೆಂದ್ರೆ ಒಳಗೆ ಇರುವಂತದ್ದು ಸತ್ತು ಹೋಗಿರುವಂತದ್ದಲ್ಲ. உள்ள இருக்கிறவர், ಯಾಕೆಂದ್ರೆ ಒಳಗಿರುವಾತನು அவர் சிங்காசனத்தின் மேல் அமரக்கூடியவர். ಆತನು ಸಿಂಹಾಸನದಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಯೋಗ್ಯನು. ಮರಣದಲ್ಲಿ ಪಡಕವರவர் அல்ல. ಆತನು ಮರಣದಲ್ಲಿ ಮಲಗುವಾತನಲ್ಲ. ಮಾರ್ಕ್ எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம், ಮಾರ್ಕ್ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 5ನೇ ಅಧ್ಯಾಯ. ஒருவன் வந்து தன்னை அடித்துக்கொண்டு, ಒಬ್ಬನು ತನ್ನನ್ನೇ ಹೊಡೆದುಕೊಂಡು 6000 பேய் பிடித்தவனாய் 6000 ದುಷ್ಟಾತ್ಮದಿಂದ ಪೀಡಿತನಾಗಿ போய் கதறி அழுவா. ಅವನು ಸಮಾಧಿ ಒಳಗೆ ಹೋಗಿ ಹೋಗಿ ಕೂಗಾಡಿ ಅಳ್ತಾ ಇದ್ದ. அந்த மனுஷனை, ಆ ಮನುಷ್ಯನನ್ನ 6000 பேய்கள் ಅವனை ಕೊಲ್ಲ ನೆನೆச்சதுங்க. 6000 ದುಷ್ಟಾತ್ಮಗಳು ಅವನನ್ನು ಕೊಂದು ಹಾಕ್ಬೇಕಂತ ನೆನೆಸಿದ್ರು. 6000 பேய் அவனுடைய சரீரத்தை கிழிச்சுக்கிட்டு ரத்தம் வடிய நீ செத்து போ என்பதாக சொல்லும். 6000 ದುಷ್ಟಾತ್ಮಗಳು ಅವನನ್ನ ಮೈಯೆಲ್ಲ ಹರ್ಕೊಂಡು ನೀ ಸತ್ತು ಹೋಗು ಅಂತ ಹೇಳಿ ಗಾಯಪಡಿಸ್ತಾ ಇತ್ತು. இரவெல்லாம் கல்லறைகளில கதறுவா. ರಾತ್ರಿ ಎಲ್ಲ ಸಮಾಧಿಗಳಲ್ಲಿ ಕೂಗಾಡ್ತಾ ಇದ್ದ. அந்த மரணத்தின் ஆவி அவனை நிரப்பி, ಆ ಮರಣದ ದುಷ್ಟಾತ್ಮ ಅವನನ್ನು ತುಂಬಿ, மரணத்துக்கு நெருங்கி போகும்படி ரத்தத்தை சிந்திக்கொள்ளும்படி அவனை அறுத்துக்கொள்ள செய்து, ಮರಣಕ್ಕೆ ಅವನು ಹತ್ತಿರವಾಗಬೇಕು, ಸಮೀಪವಾಗಬೇಕಂತ ಮೈಯೆಲ್ಲ ಅವನು ಗಾಯಪಡಿಸಿಕೊಳ್ಳುವಂತೆ, ನೋವುಪಡಿಸಿಕೊಳ್ಳುವಂತೆ ಮಾಡ್ತಾ ಇತ್ತು. அவனை கொண்டு போய் மரணத்திலே இருக்கிற அந்த இடத்திலே அந்த ஒரு கல்லறைக்குள்ள அவனை வைத்தாலுமே, ಆ ಮರಣದ ಸ್ಥಳವಾದ ಆ ಸಮಾಧಿ ಹತ್ರನೇ ಅವನನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಿ ಅವನನ್ನು ಇಟ್ಟಿದ್ರು ಕೂಡ அவன் செத்துட்டே இல்ல. ಅವನು ಸಾಯ್ತಾನೆ ಇಲ್ಲ. ಯಾಕೆ ಸಾಯ್ತಾ ಇಲ್ಲ? அவன் ஜீவனை சந்திக்க வேண்டுமா இருந்தது. ಅವನು ಜೀವವನ್ನು ಸಂಧಿಸಬೇಕಾಗಿತ್ತು. எவ்வளவு பேர் என்னோடு சேர்ந்து ஆமென் சொல்றீங்க? ಎಷ್ಟು ಜನ ನನ್ನೊಂದಿಗೆ ಸೇರಿ ಆಮೆನ್ ಅಂತೀರಾ? ಜನங்கள்லாம் ಅವனை கட்டுனாங்க. ಊರ್ ಜನರೆಲ್ಲ ಅವನನ್ನು ಕಟ್ಟಿ ಹಾಕಿದ್ರು. ಜನங்கள்லாம் ಅವனை வந்து ஆமென் போடிச்சு புத்தி சொன்னாங்க. ಊರ್ ಜನರೆಲ್ಲ ಅವನಿಗೆ ಬುದ್ಧಿ ಹೇಳಿದ್ರು. ஆனால் எதுவுமே ಅವನ வாழ்க்கையில ಮಾರಲ್ಲ. ಆದ್ರೆ ಅವನ ಜೀವನದಲ್ಲಿ ಏನು ಮಾರಲಿಲ್ಲ. ஒரு நாள் ஒருவரை சந்தித்தான். ಆದರೆ ಒಂದು ದಿನ ಒಬ್ಬ ಆತನನ್ನು ಅವನು ಸಂಧಿಸಿದನು. ಹalleluya. ಒಂದು ದೊಡ್ಡ ಹalleluya. ஒரு நாள் ஒருவரை சந்தித்தான். ಒಂದು ದಿನ ಒಬ್ಬ ಆತನನ್ನು ಆತನು ಸಂಧಿಸಿದನು. கல்லறை அவனை விட்டு போனது. ಆ ಸಮಾಧಿಯೇ ಅವನನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಯಿತು. ஆமென். மரணத்தின் ஆவிகள் அவனை விட்டு போனது. ಮರಣದ ಆತ್ಮಗಳು ಅವನನ್ನು ಬಿಟ್ಟಾಗಲಿದವು. மரணத்தின் ஆவிகள் பன்றிகளுக்குள்ள போய் அவைகளே செத்து போனது. ಮರಣದ ಆತ್ಮಗಳು ಹಂದಿಗಳಲ್ಲಿ ಹೋಗಿ ಆ ಹಂದಿಗಳೆಲ್ಲ ಸತ್ತು ಹೋದವು. ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஏன் தெரியுமா? ಯಾಕೆ ಗೊತ್ತಾ? அவருக்குள்ள இருந்த ஜீவன் அந்த வல்லமை மரணத்தின் வல்லமை விட பெரியது. ಈತನಲ್ಲಿದ್ದ ಆ ಜೀವದ ಬಲವು ಆ ಮರಣದ ಬಲಕ್ಕಿಂತ ದೊಡ್ಡದು. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ಎಷ್ಟು ಜನ ಆಮೆನ್ ಅಂತೀರಾ? ஒன்றல்ல ரெண்டல்ல. ಒಂದಲ್ಲ ಎರಡಲ್ಲ. சொல்லுங்க ஒன்றல்ல ரெண்டல்ல. ಹೇಳ್ರಿ ಒಂದಲ್ಲ ಎರಡಲ್ಲ. 6000 மரணத்தின் ஆவிகள் வந்தாலும் அவருக்குள்ள இருந்த ஒரு ஜீவனின் ஆவி, 6000 ಮರಣದ ಆತ್ಮಗಳೇ ಬಂದರು, ಆತನಲ್ಲಿದ್ದ ಒಂದು ಜೀವದ ಆತ್ಮ, அவருக்குள்ள இருந்த அந்த பரிசுத்த ஆவி, ಆತನೊಳಗಿದ್ದಂತ ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮ, அவருக்குள்ள இருந்த அந்த பரலோகத்தின் வல்லமையின் ஆவி, ಆತನೊಳಗಿದ್ದಂತ ಪರಲೋಕ ಬಲ
பலத ஆத்மனு மரித்தோர்கள் மத்தியில் கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பின அந்த ஆவி. ಸತ್ತವರ ಮಧ್ಯದಿಂದ ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಜೀವಂತನಾಗಿ ಎಬ್ಬಿಸಿದ ಆತ್ಮ. எத்தனை பேர் அல்லேலூயா சொல்றீங்க? ಎಷ್ಟು ಜನ ಹಾಲೆಲೂಯಾ ಹೇಳ್ತೀರಾ? ஆவிக்கு ஈடான ஆவி, அந்த ஆவிக்கு ஆமென் ஒப்பிடக்கூடிய ஆவி எதுவுமே இல்ல. ಆ ಆತ್ಮಕ್ಕೆ ಹೋಲಿಸಲಿಕ್ಕೋ ಆತ್ಮಕ್ಕೆ ಸರಿಸಮವಾದ ಬೇರೆ ಯಾವ ಆತ್ಮವೂ ಇಲ್ಲ.